ஸோ போன கிளாஸ்ல வந்து நம்ம இதோட நிறுத்தினோம். அதாவது இந்த மாதிரி பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை வரப்போகுது. அதுல வந்து அஹ், பீஷ்மரோட அம்மாவான கங்கை வரா, ஜாஹ்னவி வரா வந்துட்டு அனுஷாதி, அதாவது அவரை பார்த்துட்டு சொல்றா, இந்த மாதிரி வந்து என்ன இவனுடைய அது பேர் என்னது, பிரணாயேன ஆத்மனச்சாத்திரேன சக கலஹாயசே அப்படின்னுட்டு அந்த பரசுராமரை பார்த்து கேட்கிறார். உன்னுடைய இந்த மாதிரி ஒரு சிஷ்யனோட நீங்க கலகம் பண்றேளே, சண்டை வச்சுக்கிறேளே அப்படின்னு கேட்ட அந்த தருணத்துல அவர் பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா, குரோஹோ அவிதேயம் ஆத்மஜம் அனுஷாதி. குருவுக்கு டிசோபீடியண்டா இருக்கின்ற உன்னுடைய புள்ளைய வந்து நீ வந்து கண்ட்ரோல் பண்ணு, சன்மார்க்கத்துல அழிச்சுட்டு போ. இது தேன பிரத்யுக்தா. இவ்வாறு அவரால் ரிப்ளை செய்யப்பட்ட அந்த கங்காவானவள் புத்திரம் உபகம்ய, புத்திரனை அடைந்து சனிஷேதம் இதம் உவாச்ச, ரொம்ப அவரை வந்து இந்த காரியத்திலேந்து தடுக்கிற மாதிரி, நிஷேதம்னாலே தடுக்கிறதுன்னு அர்த்தம், சரியா? சனிஷேதம் அப்படின்னா நிஷேத யுக்தம், அதோட நிஷேதேன சகிதம். என்ன அப்படின்னா இதம் உவாச்ச, இதை கூறினாள். என்ன அப்படின்னா, வத்ச சாந்தனவ கிமிதம் தே சாகசம் எது ஆத்மனக ஞான தீர்த்தமேவ க்ஷோபயித்தும் உத்யுதோ அசி அப்படின்னு சொல்றா. என்ன கேட்கிறா அப்படின்னா, வத்ச சாந்தனவ, சந்தனுனுடைய புள்ள இவர், சந்தனோகோ அபத்தியம் புமான் சாந்தனவ. ஸோ வந்து இந்த மாதிரி குழந்தை சாந்தனு புத்திரனே, தே கிம் இதம் சாகசம், இது என்ன உன்னுடைய ஒரு ஒரு சாகசம். சாகசம் அப்படிங்கிறது நாட் ஒன்லி பிசிக்கல் பராக்கிரமம். என்ன ஒரு சகசா கிருதம் இஸ் சாகசம் இல்லையா, ஒரு ஹேஸ்டியா பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா, டோன்ட் டேக் ஒரு அவசரத்துல ஒரு வேலை பண்றது, அதுதான் சகசா ந விததீத கிரியாம்னு இருக்கணும். பாரவியோடது அவிவேக பரம் ஆபதாம் பதம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ அந்த சகசா கிருதம் சாகசம், ஒரு ஒரு வேகத்தோட, எதுவும் யோசிக்காம டக்குன்னு என்னது இது பண்ற, எது ஆத்மனக ஞான தீர்த்தமேவ க்ஷோபயித்தும் உத்யதோ அசி. அதாவது தீர்த்தம்னா பல அர்த்தம் இருக்கு, ஸ்தானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு தீர்த்தத்துக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து ஞான தீர்த்தம் அப்படின்னா ஞானசிய ஸ்தானம். அவர் யாரு? உன்னுடைய குரு. ஸோ எது ஆத்மனக, என்ன உன்னுடைய ஆத்மனகனா உன்னுடைய செல்ஃப், உன்னுடைய ஞான தீர்த்தமேவ. ஞான தீர்த்தக அப்படிங்கிறது இங்க ஆச்சாரியகன்னு அர்த்தம். ஞானசிய ஸ்தானம், யாருக்கு யார் வந்து ஞானத்தினுடைய ஒரு இருப்பிடமோ, த அபோர்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஞான தீர்த்தமேவ, அவரையே க்ஷோபயித்தும் உத்தியதவாசி. க்ஷோபனம்னாலே, க்ஷோபானாலே கலக்கம்னு அர்த்தம், கலக்கி விடுறது. ஸோ க்ஷோபயித்தும், அவரை கலக்கறதுக்கு நீ வந்து ஒரு பிரயத்தனத்தை பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ற. புரியுறதா? படிக்கிறீங்களா மேல? ம். आ, अशक्यं चात्र वृथा अपवाद पङ्कक्षेत्री भवनादृते ம். समीहितपारं गन्तुम् ஆ, சோ வந்து என்ன அப்படின்னா, அசக்கியம் ச அத்திர விருத அபவாத பங்க க்ஷேத்ரி பவனாத்ருதே சமீஹித பாரம் கந்தும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லா இந்த பேராகிராஃப் பூரா என்னன்னா கங்கையினுடைய ஸ்பீச் டு பீஷ்மர். அதாவது ஒரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி வாட் ஆல் த டிமோட்டிவேஷனோ எல்லாத்தையும் சொல்றான். ஸோ அவளுக்கு வந்து புள்ளைய வந்து டிமோட்டிவேட் பண்றணுங்கிறது எண்ணம் இல்லை. குருவுக்கு அகைன்ஸ்டா போய் ஒரு லோக அபவாதத்துக்கு மாட்டினுடுவ. அண்ட் உன்னுடைய குரு உன்னை விட பலவிதமான பலசாலி, அவர் வந்து சக்திசாலி, அவரோட சண்டை போடுறதுல உனக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படிங்கிறத பலவிதமா சொல்ல போறா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அசக்கியம் சமீகித பாரம் கந்தும் அசக்கியம், சரியா? அத்திர விருத அபவாத பங்க க்ஷேத்ரி பவனாத்ருதே சமீஹித பாரம் கந்தும் ச அத்திர அசக்கியம். என்ன அப்படின்னா, அபவாதம்ங்கிறது ஒரு அபச்சொல், பழிச்சொல்னு சொல்றோம் இல்லையா. அந்த அபவாத ஏவ பங்கம், பங்கம்னா உங்களுக்கு ஷேருன்னு அர்த்தம், சரியா? அந்த அபவாத பங்கத்துக்கு நீ வந்து ஒரு க்ஷேத்ரி பவனம், நீ வந்து ஒரு ஸ்தானமாக ஆக போற. அதை தவிர தே, உனக்கு என்ன அப்படின்னா, இங்க சமீகித பாரம் கந்தும் நஜ அத்திர சக்கியம். சமீகித பாரம் அப்படிங்கிறது தம் ஜேத்தும்னு அர்த்தம். அந்த பரசுராமனை வின் பண்றது அப்படிங்கிறது உனக்கு அசக்கியம். அப்ப என்ன ஆக போறது உனக்கு அப்படின்னா, விருதா அப்படின்னா வீணாக, இட்ஸ் அவ்யயம், வேஸ்டா,
அபவாத பங்க க்ஷேத்ரி பவனாதிருதே. ஸோ வந்து அபவாதம் அப்படிங்கிறது பழிச்சொல். அந்த அபவாத ஏவ பங்கம், அந்த பழிச்சொல்லே ஒரு ஷேர் மாதிரி இருக்கு. அந்த பங்கஸ்ய என்ன அப்படின்னா க்ஷேத்ரி பவனம் அப்படின்னா அந்த பங்கத்துக்கு ஒரு, அந்த ஷேத்துக்கு ஒரு இருப்பிடமா யார் ஆக போறன்னா நீ ஆக போற. அதாவது அபசொல்லுக்கு காரணமாக அபசொல்லுங்கிறது உன் மேல வந்து விழ போறது. அதை தவிர இப்படி இன்னைக்கு போடுற இந்த சண்டையினால உனக்கு காலனா லாபம் வர போறது இல்லை. ஏன் அப்படின்னா இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் ஃபார் யூ டு வின் ஓவர் பரசுராமர். புரியுதா? சோ அதான் சொல்றாரு இங்க, சமீஹித பாரம் கந்தும் அசக்கியம். சமீஹித பாரம் அப்படிங்கிறது ஈஹிதம்னாலே விருப்பம்னு அர்த்தம். சமீஹித பாரம் அப்படின்னா நீ வந்து விரும்பி கடக்கணும். எதை கடக்கணும் அப்படின்னா இவரை வின் பண்ணணுங்கிறது தான் உன்னுடைய ஆம்பிஷன். அது வந்து நச்ச சக்கியம், அது அசக்கியம். புரியுறதா? அப்ப என்ன வந்து உனக்கு வந்து இருக்க போறது, வாட் ஆர் யூ கோயிங் டு கெயின் ஃப்ரம் திஸ் அப்படின்னா விருதா, வேஸ்டான அபவாத பங்க க்ஷேத்ரி பவனாதிருத்தே. ஸோ வந்து அபவாதம் பழிச்சொல் அப்படிங்கிறதே ஒரு ஷேரு போல. அந்த ஷேர், அந்த பழிச்சொல்லுடைய இருப்பிடமாக நீ ஆக போற. க்ஷேத்ரி பவனம் அப்படின்னாலே க்ஷேத்திரமாக இருக்கும் தன்மை. அக்ஷேத்திரம் க்ஷேத்திரம் பவதி இது க்ஷேத்ரீ பவனம். இது உங்களுக்கு அபூத தத்பாவே ஸ்வீ பிரத்யம். ஸோ இது வந்து அபவாத பங்க க்ஷேத்ரி பவனா திருத்தே. அதை தவிர வித்தவுட் தட் தெர் இஸ் நோ லாபம் ஃபார் யூ இன் திஸ். புரியுறதா? என்ன இந்த சண்டை போடுறதுனால என்ன அப்படின்னா காலங்காலத்துக்கு ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆக போறது என்ன அப்படின்னா பீஷ்மருங்கிறவர் சொந்த ஒரு குருவோட சண்டை போட்டுட்டும் இந்த மாதிரி தோத்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு அவச்சொல்லுக்கு இருப்பிடமாக நீ ஆக போறையே தவிர அதை தவிர உனக்கு இந்த சண்டையினால ஒரு லாபமும் வரப்போறது இல்ல அப்படிங்கறத கிளியரா சொல்லு. புரியுதா இருக்கா? சரியா இருக்கா? அடுத்தது. पश्य पश्यास्य तपः प्रभावो பிரபாவ प्रभावः उप उपडौ பிரபாவ உபடௌகிதானி. प्रभाव उपडौकितानि ம். सङ्ग्रामिकः ம். उपकरणानि. ஆ. சோ வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து முன்னாடி சென்டென்ஸ்ல சொன்னோம் இல்லையா, அகம் கவச்சி அஸ்மி, அகம் ரதி அஸ்மி. நீங்க உங்ககிட்ட கவச்சமும் இல்ல ரதமும் இல்ல, அதனால நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு பீஷ்மர் வந்து பரசுராமரை பார்த்து சொன்னார். அதுக்கு இவ சொல்றான், பஷ்ய பஷ்ய, பார்த்துட்டே இரு, பாரு பாரு. அஸ்ய, இந்த பரசுராமஸ்ய தபப் பிரபாவ உபடௌகிதானி, தபஸனுடைய தபசக பிரபாவாத்து தபः தபசः பிரபாவः தபः பிரபாவः. ஸோ தபः பிரபாவாத்து உபடௌகிதானி, அதாவது டவுக்கு அப்படிங்கிறது டவுக்கதே அப்படின்னா டு கோங்கிற அர்த்தம். உபடௌகா அப்படிங்கிறது இங்க வந்து உபஹரம்னு அர்த்தம். உபகாரம் மாதிரி, உபகாரம்னா gift. ஸோ இவருடைய தபஸினுடைய எஃபெக்ட் ஆஃப் his penance, he will be very shortly gifted with all the உபகரணாஸ்னா all the ஐட்டம்ஸ், சாமக்ரி தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ வார். அவருக்கு என்னெல்லாம் கவச்சம், ஆயுதங்கள், தேரு, குதிரை எல்லாம் வந்து இஸ் கோயிங் டு கெட் இட் வெரி ஷார்ட்லி. புரியுறதா? பஷ்ய பஷ்ய அப்படின்னா பாரு பாரு. அஸ்ய, இந்த பரசுராமஸ்ய பரசுராமரனுடைய தபப் பிரபாவ உபடௌகிதானி சாங்கிராமிக உபகரணானி. ஸோ இந்த தபப் பிரபாவ உபடௌகிதானிங்கிறது இந்த உபகரணானிக்கு அட்ஜெக்டிவா போகிறது. ஸோ வந்து பாரு பாரு, இவருடைய தபஸினுடைய பிரபாவாத்து என்ன வரப்போறது அப்படின்னா இவருக்கு கிடைக்க போற இந்த உபகாரங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா உபகார பூதமாக இந்த சாங்கிரமிக, சங்கிராமிகே பவம் சாங்கிராமிகம், அந்த சாங்கிராமிக உபகரணானி, அவைக்கு தேவைப்பட்ட அந்த டூல்ஸ், உபகரணங்கள்ங்கிறது டூல்ஸ், அவைகள் எல்லாம் இப்ப வரப்போகுது. பஷ்ய பஷ்ய, பாரு பாரு அப்படின்னு சொல்றேன். புரியுறதா? அப்புறம் स्वयं स्यन्दनायते ह्यस्य वादानि उक வாதா வாதான்யக குண ஆவர்ஜிதாயம். वादान्यकगुणवर्जितेयं ஆஹா, குண काश्यपि. ஆவர்ஜிதா. गुणावार् गुणावर्जितेयं yeah காஷ்யபி. காஷ்யபி. काश्यपि. காஷ்யபிங்கிறது பூமின்னு அர்த்தம், பிருத்திவின்னு அர்த்தம். புரியுறதா? சோ இந்த பூமியானது என்ன ஆக போறது இவளுக்கு, இவருக்கு அப்படின்னா ஸ்வயம் காஷ்யபி செந்தனாயதே. இந்த பூமியே சாட்சாத்து செந்தனம்னா ரதம், தேர். செந்தன இவ ஆச்சரதி செந்தனவது பவதி இது செந்தனாயதே.
இவருக்கு வந்து எது வந்து இது போற ஆக போறது அப்படின்னா, சாக்ஷாத் இந்த பிருத்திவி, இந்த காஷ்யபி அப்படிங்கிறது பூமி. இந்த பூமியே இவருக்கு வந்து ஒரு செந்தனமா ஆக போறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எப்படி எதனால ஆக போறது அப்படின்னா, அஸ்ய வாதான்யக குண ஆவர்ஜிதா இயம் காஷ்யபி. ஸோ வாதான்யகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப லிபரலா இருக்கிறது, ரொம்ப ஒரு நற்குணங்களோட இருக்கின்ற அந்த வாதான்யகாதி குணைஹி ஆவர்ஜிதா. ஆவர்ஜிதா அப்படின்னாலே இழுக்கப்பட்டன்னு அர்த்தம், அதாவது வசீகிருதான்னு அர்த்தம் ஆவர்ஜிதா அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த காஷ்யபி ஆனவள், இயம் காஷ்யபி, இந்த காஷ்யபி, அதாவது ஆ, இயம் காஷ்யபி, இந்த பூமியானவள் ஸ்வயம் செந்தனாயதே, தானாகவே தேராக ஆகப் போகிறாள். சரியா? எதனால தேராக ஆக்கப் போகிறாள் அப்படின்னா, ஆவர்ஜிதா இயம் காஷ்யபி. ஆவர்ஜிதா அப்படின்னா ஆகர்ஷிதா, வசீகிருதா, இழுக்கப்பட்டவளான, கவரப்பட்டவளான, அட்ராக்ட் செய்யப்பட்டவளான இயம் காஷ்யபி ஸ்வயம் சிந்தனாயதே. எதனால ஆவர்ஜிதா? குண ஆவர்ஜிதா, இவருடைய குணைஹி ஆவர்ஜிதா, குணங்களினால் வசீகிருதா காஷ்யபி ஸ்வயம் சிந்தனாயதே. எப்படிப்பட்ட குணங்கள் அப்படின்னா, வாதான்யகாதி குணைஹி ஆவர்ஜிதா. வாதான்யகம் அப்படின்னாலே ரொம்ப லிபரலா இருக்கிற, ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியோட இருக்கின்ற, அப்படிப்பட்ட குணங்களினால் இழுக்கப்பட்ட. யாருடைய குணங்கள் அப்படின்னா, அஸ்யனா இங்க பரசுராமஸ்ய. சோ அஸ்ய அஸ்ய பரசுராமஸ்ய குணைஹி ஆவர்ஜிதா இயம் காஷ்யபி. சோ இந்த பரசுராமரனுடைய வாதான்யகாதி குணைஹி இயம் காஷ்யபி ஆவர்ஜிதா. சோ இந்த காஷ்யபி, இந்த பூமியானவள், இவரனுடைய இந்த வாதான்யகம் முதலிய குணங்களினால் வசீகாரம் பண்ணப்பட்ட இந்த பூமியானவள் தானாகவே இவருக்கு தேராக ஆகப் போகிறார். சரியா இருக்கா? ஆ, சரியா இருக்கா சார்? சரியா இருக்குமா. ஆ, அடுத்தது மேல. வாहायन्ते ननु ம், वृत्ताध्ययनवशीकृताश्चत्वारो ம். वेदाः। ஆ, சோ மேலும் என்ன? வாகாயந்தே அப்படின்னா வாகவத்து ரத அஸ்வவது ஆச்சரந்தின்னு அர்த்தம். வாகாயந்தே, வாக இவ ஆச்சரதி. வாகனம்னா, வாகனா உங்களுக்கு வாகனம். வாகவது ஆச்சரதி, ரத அஸ்வவது ஆச்சரந்தி இது வாகாயந்தே. எது அப்படின்னா வேதாகா நனு, மேலும் என்ன அப்படின்னா வேதாகா வாகாயந்தே. இந்த வேதங்கள் இருக்குல்ல, 4 வேதம், சத்வாரக வேதாகா வாகாயந்தே. இவருக்கு வந்து எது வந்து வாகனமாக, 4 குதிரைகளாக எது ஆக போறது அப்படின்னா, சாக்ஷாத்து அந்த வேதங்கள் ஆக போறது. அந்த வேதங்கள் என்ன அப்படின்னா, விருத்த அத்தியன வசீகிருதாக சத்வாரக வேதாகா. சோ இவரனுடைய அந்த பரசுராமரனுடைய அந்த அத்தியனத்தினால வசீகாரம் பண்ணப்பட்ட அந்த சத்வாரக வேதாகா நனு அஸ்மை வாகாயந்தே, இவருக்கு வாகனமாக ஆக்கப்பட போகிறது. புரியுறதா? அதுக்கப்புறம் மேல. गोपायन्ति ह्यापादमस्तकं जपप्रसादिता वेदमातरो मातरः इव स्वतोकम्। ஆ, கோபாயந்தி, கோபனம்னாலே குப்தம்னாலே சீக்ரெட், மறைக்கிறது, வீல் பண்றது இல்லையா? சோ கோபாயந்தி அப்படின்னா இவரை வந்து யாரு வந்து ஒரு கவச்சம் போல கவர் பண்ண போறாளோ, அதாவது ஹி ஆபாத மஸ்தகம், காலில இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும். புரியுறதா? கோபாயந்தி ஹி ஆபாத மஸ்தகம். இவரை வந்து யார் கவர் பண்ண போறா கால்ல இருந்து தலை வரைக்கும் அப்படின்னா, அந்த வேத மாதரக, இந்த வேதம்ங்கிற ஒரு மாதா இருக்கா பாரு, அந்த மாதா யாரு போல? மாதரக இவ, நிஜமாவே ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாளோ, அது எப்படி வந்து பீமனோட துரியோதனன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ வந்து அப்படியே பிறந்த டைம்ல எப்படி இருந்தியோ அப்படியே வந்து நில்லு அப்படின்னு சொல்றா. எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய அந்த பாதிவிரத்தியம்ங்கிற ஒரு சக்தியினால அவனை வந்து ஹெட் டு டோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அவனுடைய தேகமானது வஜ்ர தேகமாயிடும், பீமனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அவனுக்கு தான் கரெக்ட் டைம்ல கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணிட்டு, போகாத, அம்மாவா இருந்தாலும் இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி எந்த பாகத்தை மறைக்கணுமோ அந்த பாகத்தை மறைச்சுண்டு வந்தான். அங்க தொடையில தானே அடிச்சு
அந்த அதுலேருந்து வர ரத்தத்தை தானே அவன் வந்து இவளுக்கு அது பேர் என்னது குடிப்பேன் ஆர் இவளுடைய அந்த வேணி தலையில. சம்ஹாரம் தலைமுடிக்கு வந்து அப்படியே அந்த ரத்தாபிஷேகம் பண்ணுவேன் தானே சொன்னான். ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா அம்மா எப்படி ஒரு ஒரு புள்ளையனுடைய சரீரத்தையோ ஒரு புள்ளைய வந்து எப்படி வந்து பாதுகாப்பாளோ கோபாயந்தி அப்படிங்கிறது அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுவாளோ அப்படியே கன்சீல் பண்ணி ஒரு வெயில்டு ஸ்டேட்டஸ்ல வைப்பாளோ அது அது போல என்ன அப்படின்னா இந்த வேத மாதரக இந்த வேதம் அப்படிங்கிற ஒரு மாதாவானவள் யாரு போல மாத்தரக இவ ஒரு அம்மா போல என்ன பண்ணுவா அப்படின்னா கோபாயந்தி காப்பாத்துறா. எப்படி அம்மா யார காப்பாத்துறா அப்படின்னா ஸ்வதோகம் தோகம்னா தௌதி பூரயதி இது தோகம் தோகம்னா குழந்தைன்னு அர்த்தம் அபத்தியத்துக்கு புள்ளைக்கு தோகம்னு பேரு குழந்தைக்கு. சரியா? ஸ்வதோகம் அப்படின்னா ஸ்வசிய தோகம் தௌதி பூரயதி கிரகம் இது தோகம். சரியா? தன்னுடைய வீட்டை வந்து யாருனுடைய பிரசன்ஸ்ல தன்னுடைய வீடானது கம்ப்ளீட் ஆகுதோ வி ஹாவ் அ சேர் டைனிங் டேபிள்ல 4 சேர் இருக்கு அப்படின்னா அப்பா அம்மா 2 குழந்தைகள் அது ஃபில் ஆச்சுன்னா அது குடும்பம் பூர்த்தி ஆகுதுங்கிற அளணும். ஸோ அந்த மாதிரி இங்க தோக்கம்ங்கிறது அபத்தியத்துக்கு சொல்றது. அம்மா எப்படி மாத்தரகா எப்படி ஒரு அம்மாவானவள் ஸ்வதோகம் இவ தன்னுடைய ஸ்வசிய தோகம் தன்னுடைய குழந்தைய எப்படி வந்து கோபாயந்தி காப்பாத்துறாளோ அதே மாதிரி இந்த வேதமாதாவானவள் ஜபைஹி பிரசாதிதா. அதாவது ஜபங்களினால் பரசுராமரினால் செய்யப்பட்ட ஜபங்களினால் பிரசாதிதா பிரசன்னீகிருதா சந்தோஷமாக்கப்பட்டவளான அந்த வேதமாதா ஒரு அம்மா எப்படி வந்து குழந்தைய காப்பாத்துவாளோ அந்த மாதிரி ஆபாத மஸ்தகம் கால்ல இருந்து ஆரம்பிச்சு தலை பர்யந்தம் அந்த குழந்தைய அவ காப்பாத்து. புரியுறதா? சோ அவருக்கு வந்து நீ வந்து ஒத்தையா அங்க நிக்கிறாருன்னு நினைச்சுக்காத. அவருக்கு வந்து என்னெல்லாம் ஆக போறது அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலே அந்த போர்க்களத்துக்கு தேவைப்பட்ட அத்தனை டூல்ஸ் உபகரணங்கள் கிடைக்க போறது. செந்தனம்ங்கிறது இந்த பூமி ஆக போறது. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பூட்டப்படுற அந்த அஸ்வங்கள் இருக்கே அந்த அஸ்வங்கள் எதுனா 4 4 வேதங்கள். சரியா? அந்த அந்த வேத மாதான்னு சொல்றோம் இல்லையா ஸ்ருதி. அந்த வேத மாதாங்கிறவோ என்ன பண்ண போறா அப்படின்னா இவர் பண்ண ஜபங்களினால் பிரசாதிதா ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டவளான அவள் அந்த வேத மாதா மாதரக மாதரக இவ ஸ்வதோகம் ஓபயந்தி. ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைய வந்து ஆபாத மஸ்தகம் காப்பாத்துவாளோ அந்த மாதிரி. சரியா? சோ ஜபைஹி பிரசாதிதாக வேத மாதரக அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. மாதரக இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்பாரிசன் சொல்றார் உபமா சொல்றார் எப்படி வந்து ஒரு மாதாவானவள் ஸ்வதோகம் ஆபாத மஸ்தகம் கோபயந்தி அதே மாதிரி இந்த வேத மாதாவானவள் ஆபாத மஸ்தகம் இந்த இந்த பரசுராமரை வந்து காப்பாத்த போறா. புரியுறதா? அதுல ம். வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்ஜெக்டிவ் ஃபார் வேதமாதா என்னன்னா ஜபைஹி பிரசாதிதா ஜபங்களினால் பரசுராமரனுடைய ஜபங்களினால் பிரசன்னத்துக்கு சந்தோஷமாக்கப்பட்ட சந்தோஷத்துக்கு உட்பட்டவளான அந்த வேதமாதா மாதரகைவ ஸ்வதோகம் கோபயந்தி. சரியா இருக்கா? அஹ்? அப்புறம் पश्य पश्योभय पार्श्वरक्षिणौ ம் कुबटाविवास्युध्यतौ सत्यधर्मौ। ஆமா பஷ்ய பஷ்ய உபய பார்ஷ்வ ரக்ஷிணௌ சுபட்டௌ இவ அஸ்ய உத்யதௌ சத்ய தர்மௌ சுபட்டாஹா அப்படின்னா சோல்ஜர்ஸ்னு அர்த்தம். சரியா? பஷ்ய பஷ்ய பாரு பாரு உபய பார்ஷ்வ ரக்ஷிணௌ இவருக்கு 2 சைடு வந்து யாரு இவ உபயம்னா 2 பக்கம் பார்ஷ்வம்னா நியர் அது பக்கத்துல ரக்ஷிணா போற ரக்ஷிணவு போல இவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றவா போல யார் இருக்கானா சுபட்ட 2 சோல்ஜர்ஸ் இருக்கா. யார் அந்த 2 சோல்ஜர்ஸ் அப்படின்னா சத்திய தர்மம். ஒன்னு சத்தியம் இன்னொன்னு தர்மம். அது ரெண்டும் அஸ்ய சத்திய தர்மௌ சுபட்டௌ இவ உத்யதௌ பார்ஷ்ய உபய பார்ஷ்வ ரக்ஷிணௌ. சோ வந்து இந்த சத்தியம் தர்மம் அது ரெண்டும் சுபட்டௌ இவ ஒரு நல்ல 2 சோல்ஜர்ஸ் போல இவருக்கு என்ன இவரை காப்பாத்தணும்னு ரெடியா இருக்கு. உத்யதௌ அப்படின்னா தே ஆர் ரெடி டு ப்ரொடெக்ட். சரியா? உத்யதः உத்யதௌ சத்யஸ்ச தர்மஸ்ச சத்ய தர்மௌ. சரியா? சுபடௌ இவ சுபட்டஹ 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 சுபட்டௌ. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து துத்தியா விபக்தியில இருக்கு. உபய பார்ஷ்வ ரக்ஷிணவ் இவருக்கு யாரு அப்படின்னா சத்தியமும் தர்மமும் 2 சோல்ஜர்ஸ் போல இவரை காப்பாத்தணும்னு 2 பக்கம் நின்னுட்டு இருக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கு. சரியா இருக்கா? அப்புறம் மேல सुबट इव அப்புறம் என்னது? அஸ்ய உத்யதௌ ஓ, அஸ்ய. ம்.
ओके। समुत्तेजयति हि शरान् पुलानुप्रपातं फलानुप्र निर्व्याजत तृप्ति निर्वाजि निर्वाज இங்க சுபட்டவு இவ அசி அசி உத்தியதோ, அசி உத்தியதோ, நாட் அசிய உத்தியதோ இல்ல, அதான் ஒரு செகண்ட் अति கன்ஃபியூஸ்ட். ஆமா, அசினா ஸ்வாடுன்னு அர்த்தம். அசி உத்தியதவு அப்படின்னா ஸ்வாட கையில வச்சுட்டு இருக்கிற சுபட்டவு இவ, கையில வந்து வாளை ஏந்தி கொண்டிருக்கின்ற சுபட்டவு இவ, ரெண்டு சோல்ஜர்ஸ் போல இவருடைய உபய பார்ஷ்வ ரக்ஷிணவ் யாருன்னா சத்திய தர்மம். சத்தியமும் தர்மமும் இவருடைய ரெண்டு பக்கத்தையும் காப்பாத்தின்னு இருக்கு, கையில வந்து ஸ்வாட வச்சுட்டு காப்பாத்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சமுத்தேஜயதி ஹி ஷரானு பலானு பிரபாதம் நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம் தபஹ. சோ பல அனு பிரயாதம் நிர்வியாஜ தப்தி தபிதம் தபஹ ஷரானு சமுத்தேஜயதி, அப்படி போட்டுக்கோங்க ப்ரோச. சோ பலானு பிரபாதம், பலானு பிரபாதம் நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம் தபஹ ஷரானு சமுத்தேஜயதி. அவர் பண்ண அந்த தபஸானது அந்த ஷரங்களை, ஷரம்னா ஆரோஸ், அதை சமுத்தேஜயதி, அதுக்கு இன்னும் ஒரு உத்தேஜம், ஒரு வீரியத்தை இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். சரியா? எப்படிப்பட்ட தபஹா அப்படிங்கிறதுக்கு தான் அட்ஜெக்டிவ் பலானு பிரபாதம் நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம். சோ பல அனுப்பிரபாதம். சோ கிரமாகத பலம்னு அர்த்தம், ஒரு கிரமமா வரக்கூடிய ஒரு பலன், அதுதான் அந்த தபஹா. அது வந்து எப்படி அப்படின்னா நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம். தப்தி அப்படின்னாலே ஷூடுன்னு அர்த்தம். தர்ப்பிதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ்டுன்னு அர்த்தம். ஸோ நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம் தபஹ, ஒரு வியாஜம் இல்லாம, தெர் வாஸ் நோ மோட்டிவ் ஃபார் பிஹைண்ட் இஸ் தபஸ். அதாவது ஏதோ ஒரு ஜபம் பண்றோம், ஒரு காரியத்தை குறிச்சு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணாம பண்ணா அதுக்கு பேர் நிர்வியாஜம் தபஹ, இல்லையா? ஆமா. சோ சமுத்தேஜயதி ஹி ஷரானு, ஷரானு சமுத்தேஜயதி, அந்த ஷரங்களை ஒரு உத்தேஜனம், அதுக்கு வந்து ஒரு 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 பிரகாசத்தையோ இல்லைன்னா அதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்ட்ரா பவர் sharpness, வந்து extra sharpness. ஆமா, ஒரு ஷார்ப்னஸ் வந்து எது கொடுக்கறது அப்படின்னா தபஹ ஷரானு சமுத்தேஜயதி. சோ அந்த தபஹாக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா நிர்வியாஜ தப்தி தர்ப்பிதம் தபஹ. நிர்வியாஜேன நிர்வியாஜ நிர்வியாஜ தப்திஹி தர்ப்பிதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்தம்னு அர்த்தம், திருப்தம்னு அர்த்தம். ஸோ ஒரு வியாஜம், ஒரு மோட்டிவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சமர்ப்பித்தம், ப்ளீஸ் பண்ணப்பட்ட, செய்யப்பட்ட அந்த தபகாவானது என்ன அப்படின்னா ஷரானு சமுத்தேஜயதி, அந்த ஷரங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இன்னும் மேல மெருகேத்துற மாதிரி இருக்கு. புரியுறதா? அஹ் அதான் Mm. பல அனுப்பிரபாதம் அப்படிங்கிறது கிரமாகத பலம். இந்த மாதிரி கிரமமா ஒரு பல பிராப்தி, அதுக்கு அது பொருட்டு அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு தபகா. அந்த தபகா அப்படிங்கிறது ஒரு வியாஜம் அப்படின்னா ஒரு மோட்டிவ், நிர்வியாஜம் அப்படின்னா வியாஜஸ்ய அபாவம், உங்களுக்கு ஒரு மோட்டிவும் இல்லாமல் இருக்கின்ற சமர்ப்பிதம் தபஹா. சமர்ப்பித்தம்ங்கிறது யார்கிட்டயோ சரண்டர் பண்ணதுன்னு இல்ல, செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப வந்து நான் ஜலம் சமர்ப்பித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜலத்தை நான் விடுறேன், விசர்ஜனத்துக்கு தான் அர்ப்பணம் சமர்ப்பணம்னு சொல்லுவா. அதே மாதிரி தபஹா தர்ப்பித்தம் அப்படின்னா தபஹா கிருதம், செய்யப்பட்ட தபஸானது ஷரானு சமுத்தேஜை. அதாவது ஏதா ஒரு மோட்டிவை குறிச்சு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோட்டிவ் மாத்திரம்தான் நடக்கும். நம்ம ஒண்ணுமே மனசுல நினைக்காம பண்ணோம்னா அது வந்து என்ன சொல்றது, காலாந்தரம் அதனுடைய பலம்ங்கிறது அஸ்மாபிகி அனுபூயத்தை, இல்லையா? அதான் மேல இது நீங்க சொன்னது தர்ப்பித்தத்துக்கு சொன்னல. தர்ப்பிதத்துக்கு சொன்னேன். தர்ப்பிதம் தர்ப்பித்தத்துக்கு. அப்படிங்கிறது திருப்பு தாத்து இக்த Hmm. பிரத்யம். So it is for pleased or he has just done it? டன். He's done it. Okay. தர்ப்பிதம் செய்யப்பட்ட, அதாவது திருப்தியதி அப்படிங்கிறது பிளீஸ்டுங்கிற அர்த்தம், அதனால நான் பிளீஸ்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். இங்க Hmm. தர்ப்பிதம்ங்கிறது கிருதம்ங்கிற அர்த்தம் வச்சுக்கோங்க. இங்க இங்க கிருத்தம்னு அர்த்தம். ஓகே. तप இவர் தபசா தோஷிதம்னு போட்டிருக்காரு. ஆமா, தபசா தோஷிதம். கரெக்ட். ஓகே. அப்புறம் தென் சமாதி சமாராதிதோ அசௌ மாத மாதரிஷ்வா. மாதரிஷ்வா சார் உங்க மியூட்ல இருக்கேள் நடராஜன் சார்.
Oh, sorry. ஆ. समुत्तेजयति हि शरान् ம். அது ஆயிடுச்சு. फलानु அதுக்கு அடுத்த sorry. வரி படிக்கணும். சமாதி समाधि சமார. समाराधितो असौ ம். मातरिश्वा स्वयं अश्वचोदन சோதனையா ஏனம் உபாஸ்தே. चोदनैकम् उपास्यते உபாஸ்தே. उपास्ते ஆமா. சமாதி சமாராதிதः அசௌ மாதரிஷ்வா ஸ்வயம் அஸ்வச்சோதனையா ஏனம் உபாஸ்தே. ஏனம்னா ஏனம் பரசுராமம். அவரை உபாஸ்தே அப்படின்னா ஆசுங்கிறது தாத்து. உபாஸ்தே அப்படிங்கிறது இவரை வந்து அண்டும். எது அப்படின்னா மாதரிஷ்வா. மாதரிஷ்வா அப்படின்னா வாயுன்னு அர்த்தம். மாதரி அப்படின்னா அந்தரிக்ஷே ஸ்வயதி கச்சதி இது மாதரிஷ்வா. மாதரிஷ்வன்னுங்கிறது சப்தம் உங்களுக்கு சரியா. மாதரிஷ்வா ரிஷ்வானௌ ரிஷ்வானஹ. அந்த இதுல வரும் இல்லையா சாந்தி மந்திரத்துல, எம் வைதிகா மந்திர ரிஷப் புராணாக இந்திரம் யமம் மாதரிஷ்வானமாஹு. ஓகே அந்த ஓகே. மாதரிஷ்வான வாயுன்னு அர்த்தம். சோ அசவு மாதரிஷ்வா. இந்த மாதரிஷ்வாவானது என்ன அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா சமாதி சமாராதிதா அசவு மாதரிஷ்வா. சமாதினா சமாதி அவஸ்தையில இருந்துண்டு சமாராதிதா சம்யக்கு ஆராதிதா நன்றாக ஆராதிக்கப்பட்டவரான அசௌ மாதரிஷ்வா இந்த வாயுவானது ஸ்வயம் தானாகவே அஸ்வ சோதனையா அந்த குதிரைகளை தூண்டுவிக்கும் பொருட்டு ஏனம் உபாஸ்தே வந்து அடைகிறது. புரியுறதா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ஆ சார் மியூட் திருப்பியும் நீங்க. ம். மியூட்ல இருக்கேன் நடராஜன் சார். ஆ. तदल ம். तदलम् अत्र विरोधेन தத்து தஸ்மாத்து அத்திர விரோதேன அலம். சரியா? போறோம். இப்போ நீ வந்து குருவுக்கு அதாவது நீ போகாத அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். ஸோ ஷீ இஸ் சப்ஸ்டான்ஷியேட்டிங் ஆல் த எவிடன்சஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஆர் அவைலபிள். இதனால போகாத. ஏன் அப்படின்னா அவளுக்கு செந்தனம் யாரா போறா, பூமி ஆக போறா. அத்தனை சாமகிரிகளும் வந்து அடைய போறது. அப்புறம் அவளை காப்பாத்த போறது வேதமாத்தா. 4 வேதங்களும் அவருக்கு அஸ்வமா வர போறது. அதுக்கப்புறம் அவருக்கு 2 பக்கம் கத்திய வச்சு நிக்கிறவா யாருன்னா ஒன்னு சத்தியம் இன்னொன்னு தர்மம். சரியா? அதுக்கப்புறம் அந்த அவர் இத்தனை காலம் ஒரு வியாஜமும் ஒரு குறிக்கோளும் ஒரு மோட்டிவும் இல்லாத செய்யப்பட்ட ஒரு தபஸானது அவருடைய சரங்களுக்கு உத்தேஜமாக ஆக போகுது. அதுக்கப்புறம் அவருடைய குதிரைக்கு வேகத்தை எது கொடுக்க போறது அப்படின்னா சாக்ஷாத் வாயு பகவான். யாருனுடைய ஒரு ஸ்பர்ஷத்தினால ஒரு ஒரு பெரிய மலை கூட நகரக்கூடிய ஒரு சக்தி இருக்குமோ அந்த மாதிரி. சரியா? சோ வந்து அந்த சுபாஷிதம் ஒண்ணு வரும், வன்னிஸ்தஸ்ய ஜலாயதே ஜலநிதி குல்யாயதே தத்க்ஷணாத் மேருஹு ஸ்வல்ப சிலாயதேன்னு வரும். யாருனுடைய பெரிய இதுல பெரிய பெரிய சுபாவத்தோட இருக்கிறவாளுக்கு ஒரு செகண்ட் வன்னி அந்த அக்னியானது ஜலமாகும், ஜலாசயமாயிடும். ஜலநிதிஹி குல்யாயதே. ஜலநிதிங்கிறது சமுத்திரம், அது வந்து ஒரு குட்டை மாதிரி ஆயிடும். சரியா? மேருகு ஸ்வல்ப சிலாயதே. மேரு மலைங்கிறது இத்தினோண்டு ஒரு ராக்கு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த பரசுராமருக்கு என்ன அப்படின்னா இது இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆறுறதுனால ஷி சப்ஸ்டான்ஷியேட்டிங் ஹர் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் போகாதேங்கிறான். நேர போகாதேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான்னுட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து எப்படி சொல்வாளோ, நீ இந்த டேபிள்ஸ் படிக்கிறதுனால இந்த டிவிஷன் போடலாம், இது படிக்கிறதுனால இந்த லாபம் இருக்கு, இதை நீ பண்ணலைன்னா இது நடக்கும், இங்க இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு குத்தி காமிப்போமோ சொல்லி காமிப்போமோ அந்த மாதிரி கங்காவானவள் தன்னுடைய பிள்ளைக்கு பரசுராமரனுடைய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்றா. நாட் தட் ஷி வாண்ட்ஸ் டு டிமோட்டிவேட் ஹிம், பட் ஷி டசன்ட் வாண்ட் ஹிம் டு கெட் தி லோக அபவாதம். குருவுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி தன் புள்ள சண்டை போட்டுட்டானேங்கிற ஒரு லோக அபவாதம். அண்ட் இந்த சண்டை போடுறதுனால தோக்க தான் போறானே வழிய. ஏன்னா பரசுராமர் இஸ் சோ வேலரஸ் அண்ட் அவர் வந்து இஸ் சோ பிளஸ்ட் இல்லையா? அதான். புரியுறதா? சோ அதனால தத்து அப்படின்னா தஸ்மாத் காரணாத்து. இத்தனை நேரம் நான் சொன்னேனே இந்த காரணத்தினால அத்திர விரோதேன அலம் அலம் விரோதேன போரும் அப்படிங்கிற. சரியா? அப்புறம் மேல अथ अमुं जय्यं मन्यसे तथापि न युक्तम् அத பிறகு அமும் இவரை ஜெய்யம் ஜேத்தும் சக்கியம் ஜெய்யம் இவரை வின் பண்ணணும்னு நீ நினைக்கிறவர், இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு வின் ஓவர் அப்படிங்கிற ஒரு மன்யசை உனக்கு ஒரு எண்ணம் இருக்கு பார். ததாபி ந உக்தம். அதுவும் வந்து இட் இஸ் நாட் கரெக்ட், உச்சிதம் இல்லை அப்படிங்கிற. மேல
அஹ், पूज्यो हि वेदवान् वर्षीयान् च द्विजातिः विशेषतो गुरुः ஆ, பூஜ்யோ ஹி வேதவான் வர்ஷீயான் தபஸ்வி ச த்விஜாதிஹி. ஸோ வந்து என்ன அப்படின்னா பூஜ்யா ஹீ ஷுட் பி வர்ஷிப்டு, ஹி ஷுட் நாட் பி ஃபாட் அகேன்ஸ்ட். புரியுறதா? சண்டை போடக்கூடாது. பூஜ்யா வேதவான். ஸோ அந்த வேதத்தை வச்சுட்டு இருக்கிறவர், வேதம் அதே ஜானாதி, அவர் வந்து வேதவான். வேதா அஸ்ய அஸ்தி இது வேதவான். வர்ஷீயான் ரொம்ப அதிவிருத்தகான்னு அர்த்தம், ரொம்ப அஹ், வயசானவர். தபஸ்வி, சரியா? தபः அஸ்ய அஸ்தி இது தபஸ்வி. த்விஜாதிஹி பிராமணः விசேஷத்தோ குரு. இதெல்லாம் ஒரு பக்கம். வேதத்தை படிச்சவர், வயசானவர், தபஸ் செஞ்சவர், பிராமணர் எல்லாம் ஒரு பக்கம். தராசுல இன்னொரு பக்கம் யாருன்னா உன்னுடைய குரு. சோ இவர் இதெல்லாம் இல்லாட்டி கூட இஸ் யுவர் குரு. அதனால குருவை வந்து அவமானப்படுத்தக்கூடாது, குருவோட சண்டை போடக்கூடாது. அதுதான் அங்க விஷயம். விசேஷத்தா குரு. இன் பர்டிகுலர், இன் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா அவர் உன்னோட குரு. அவர் வந்து வேதவானா இருக்கலாம், வேதவானா இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா அவர் வேதவான், வர்ஷீயான், தபஸ்வி, த்விஜாதிஹி விசேஷத்தோ. சரியா இருக்கா? மேல तदुपसहरं संहरं தது संप्रह உபசம்ஹர. உபசம்ஹரனா கன்க்ளூட் பண்ணுன்னு அர்த்தம். तद् उपसंहर ம் संप्रहार कुतूहलम् ம் आचर ம் अ, तद् अविचारितं यदादिशति ते देशिका ஆமா. தத் உபசம்ஹர சம்பிரஹார குதூகலம் ஆச்சர தத் அவிசாரிதம் எது ஆதிசதி தே தேசிகः. ஸோ தத் உபசம்ஹர அப்படின்னா கன்க்ளூட் பண்ணன்னு அர்த்தம். உபக்கிரமம் உபசம்ஹாரம்னு சொல்றோம் இல்லையா? உபக்கிரமம்னா ஆரம்பம், இன்ட்ரோடக்ஷன். உபசம்ஹாரங்கிறது கன்க்ளூஷன். ஸோ தத் உபசம்ஹர அப்படின்னா இங்க கன்க்ளூட் பண்ணிடும். சரியா? சம்பிரஹார குதூகலம், அவரை வந்து அட்டாக் பண்ணணுங்கிறத ஒரு ஒரு குதூகலம்னா ஒரு ஒரு இரட்டிப்பாக உனக்கு ஒரு எந்தூசியாசம் இருக்கு பாரு, அதை நிறுத்திடும். சரியா? கட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் என்ன? ஆச்சர, ஃபாலோ பண்ணு. என்ன? அவிசாரிதம் ஆச்சர. யோசிக்காம, அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த டாக்டர் கிட்ட நாங்க போலாமா, நீங்க கண்ணை மூடிட்டு போலாம். அவர் என்ன சொல்றாரோ நீங்க கண்ணை மூடிட்டு யோசிக்காம செய்யலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க அவிசாரிதம் ஆச்சர. தத்து தத்து அவிசாரிதம் அப்படின்னா தேன எது உக்தம் தது அவிசாரிதம் ஆச்சர. யோசிக்காம, வித்தவுட் எனி செகண்ட் தாட் யூ ஃபாலோ இட். எது தே தேசிகா ஆதிசதி. தேசிகனா குரு. உன்னுடைய குருவானவர் எது ஆதிசதி, எதை ஆதேசமாக, எது கட்டளையாக, எதை ஆக்ஞையாக உனக்கு சொல்றாரோ தது அதை அவிசாரிதம் ஆச்சர, வித்தவுட் யோசிக்காம ஆச்சரம், ஃபாலோ பண்ண. சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஆ, மேல படிக்கட்டுமா மேல படிங்க படிங்க. ஆ, तद् आकर्ण्य पुनरुक्तं कौतुको गाङ्गेय इदम् जगहार ஆ, உதாஜஹார. मातः ம் उद इदम् உதாஜஹார. उदाजहार ம் ம் मातः सर्वम् उपपन्नम् अस्मत् गुरौ ஆமா. சோ தத்து ஆகர்ணிய, அதாவது தஸ்யாக கங்காயாக ஆர் தஸ்யாக மாதுஹு வச்சனம் ஆகர்ணிய, அவளுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்ட பிறகு புனக புனருக்த குதூக கௌதுக. புனருக்த கௌதுக அப்படின்னா யாருனுடைய அந்த திரும்பி அதுக்கு ரிப்ளை பண்ணணுங்கிற ஒரு கௌதுகம் அப்படின்னா குதுகஸ்ய பாவக கௌதுகம், த்விகுணிதம் கௌதுகம்னு அர்த்தம். அவருடைய அந்த, அதாவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து நம்ம பண்ற வேலைக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை போகாம தடுக்கிறா. ஆனா we have our own points to refute them. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நோட் புக்ல எல்லாத்தையும் நான் எழுதி வச்சிருக்கேன். now it is time for me to reply. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எந்தூசியாசம் இருக்கும் தெரியுமா? அதுதான் புனருக்த கௌதுகா. புனருக்த கௌதுகனா திருப்படியும் ரிப்ளை பண்றதுக்கு who is very very enthusiastic இருக்கார். ஆ? சரியா? புனருக்தக புனருக்த கௌதுகः காங்கேயः, அது அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? திரும்பி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கிற ஒரு 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 குதூகலத்தாவோட இருக்கின்ற அந்த காங்கேயः, அந்த கங்கையினுடைய புத்திரனான அந்த பீஷ்மஹ இதம்
உதாஜகார இத வந்து முன் வைத்தார். என்ன வச்சா அப்படின்னா, மாதா சர்வம் உபபன்னம் அஸ்மத் குரு. உபபன்னம் அப்படின்னா யுக்தம்னு அர்த்தம், உச்சிதம்னு அர்த்தம். எல்லாம் நீங்க சொன்னது அத்தனையும் இட் இஸ் பர்ஃபெக்ட் வித் மை குரு. அஸ்ம அம் அம், என்ன சொல்றது, அஸ்மின் குரு, இந்த குருவான என்னுடைய குருவினிடத்தில் சர்வம் உபபன்னம், எவ்ரி திங் இஸ் பிரசன்ட், எவ்ரி திங் இஸ் யுக்தம். புரியுதா? மேல ஆனாலும் நான் ஏன் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். சொல்லுங்க. உதாஜஹாரங்கிறது என்ன? உதாஜஹார அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டில் இருக்கு, எக்ஸ்பிளைன் டோல்டு பண்ணாருன்றது தான். டோல்டு. ஆமா. அப்புறம் अत एव मे बलवती तेन सह युयुत्सा. ம் ஆ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதையேவமே பலவதி தேன சக யூத்ஸா. யூத்ஸானா யோத்தும் இச்சா யூத்ஸா, சண்டை போடணுங்கிற ஒரு ஆசை இருக்கு பாரு. நான் ஏன் இவரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பலவதி பலத்தோட இருக்கின்ற அவரிடத்தில் சண்டை போடணுங்கிற ஒரு இச்சை எனக்கு அதனால தான் இருக்கு. யாரும் ஒரு ஒண்ணுமே இல்லாதவாளை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதுல எனக்கு என்ன பெரிய இது. அதேவ அப்படின்னா அஸ்மாத் காரணாத்து பலவதி, ரொம்ப பலமாக இருக்கின்ற அவரிடத்தில், அப்படிப்பட்டவர்ன அந்த பலவதி தேனசக யூத்ஸா. அதாவது பலவதி யுத்சா, பலமான ஒரு யோத்தும் இச்சான்னு அர்த்தம். நாட் அவர் பலம் பிறந்தவர்னு இல்ல, தேனசக யோத்தும் பலவதி இச்சா மம அஸ்தி. அவரோட சண்டை போடணுங்கிற ஒரு பெரிய ஆசைங்கிறது எனக்கு இருக்கு. புரியுறதா? பலவதி அப்படிங்கிறது அந்த யூத்ஸாக்கு போறது அட்ஜெக்டிவா. சரியா இருக்கா? மேல वरीयसा सह व्यायाम व्यायामः வியாயாம. व्यायामः ம் प्रसूते प्रतीयसीं प्रताम्. ஆ இது வந்து ஒரு இது மாதிரி. ஏன் அப்படின்னா அர்த்தாந்தரநியாசம் மாதிரி. வரியசா சக வியாயாமஹ. வரியான் ஈயசுன் பிரத்யம். வரியசா சக வரியான் யான்சௌ யாம்சஹ. யாம்சம் யாம்சௌம் யாசா. யசா வரியசா திருத்தியா விபக்தி. வரியசா சக நல்ல ஒரு பலமா ஒருத்தன் இருக்கான் பாரு, சிரேஷ்டமா ஒருத்தன் இருக்கான் பாரு, அவனோட வியாயாமகனா எக்ஸசைஸுக்கும் வியாயாமம் தான். இந்த இடத்துல யுத்தம்னு அர்த்தம். சண்டை போடுறதுங்கிறது யாரோ ஒரு சொத்தையோட போய் சண்டை போடுறதுக்கு பதிலா நல்ல வரிய சாசக வியாயாமக, நல்ல சிரேஷ்டமா நல்ல பலமோட ஒருத்தன் இருக்கான் பார், அவனோட யுத்தம்ங்கிறது பிரதீயசீம் பிரதாம் பிரசூதே. பிரதானா புகழ், கீர்த்தி. சரியா? எப்படிப்பட்ட பிரதாம்ங்கிறது தித்தியா விபக்தி ஏகவசனம். அதுக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா பிரதீயசீம், அதுவும் உங்களுக்கு ஈயசூன் பிரத்யம், பெரிய ஒரு பிரதைய பிரசூதே உண்டாக்கிறது. அதாவது ஒரு பலவானாக ஒரு சிரேஷ்டமாக ஒருத்தனோட நான் சண்டை போட்டேன் அப்படின்னா அந்த ஃபேம் வந்து திக்கட்டும். அதாவது இந்தியா வந்து அஹ், ஏதோ ஒரு கண்ட்ரி சொல்லுங்களேன், ரொம்ப சுமாரா கிரிக்கெட் ஆடுற கண்ட்ரி, எனக்கு டக்குன்னு வரல. அவளை வின் பண்றதை விட பாகிஸ்தானையோ இங்கிலாண்டையோ ஆஸ்திரேலியாவையோ வின் பண்ணிட்டா அது வந்து ஒரு பிரதியசி பிரதா இல்லையா? என்னப்பா போயும் போயும் அந்த டீமை வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஆப்கானிஸ்தானை வின், ஆப்கானிஸ்தான் கூட நல்லா ஆடுறது போல இருக்கு, எனக்கு தெரியல. பிரதிஹசி பிரதா, ஓ பெட்டர் டீமை வின் பண்ணிட்டா, எப்படி வந்து அந்த புகழுங்கிறது இன்னும் ஜாஸ்தி. பிரதியசீம் எஸ் எஸ். பிரதாம் பிரசூதே இல்லையா? அதுதான் இங்க அப்படின்னு சொல்றார். வரியசா சக வியாயாமக, ஒரு நல்ல ஒரு சிரேஷ்டமாக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கின்ற ஒருத்தரோட சண்டை போடுறதுங்கிறது பிரதியசீம் பிரதாம் பிரசூதே. பிரசூதம்ங்கிறது உண்டாருதுன்னு அர்த்தம். டெலிவர் சொல்ல மாட்டோமா, மாதா புத்திரம் பிரசூதே, அம்மா குழந்தைய டெலிவர் பண்றா, அந்த மாதிரி பிரதியசீம் பிரதாம் பிரசூதேன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு புகழை கொடுக்கிறது. புரியுதா? அதுக்கப்புறம் மியூட். प्रार्थनीयं खलु ईदृशं प्रधनं ம் बलावलेपलित्वेन ஆமா. பலாவலேப லிப்தேன. பல பல उत्तेन அவலேப லிப்தேன. அவலேபகன்னா बला தர்பகான்னு अवलेपित. அர்த்தம். ஆமா, லிப்தேன. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, பிரார்த்தனீயம் கலு ஈதிருஷம் பிரதனம். பிரதனம்னா யுத்தம்னு அர்த்தம், சண்டைன்னு அர்த்தம், பேட்டில்னு அர்த்தம். ஈதிருஷம் பிரதனம் பிரார்த்தனீயம் கலு. பல அவலேப லிப்தேன பிரார்த்தனீயம் பிரதனம். பல பலைஹி பலேன அவலேபக. அவலேபன கர்வக தர்பக திமிரு. அந்த அஹ், பலேன அவலேபக பலாவலேபக. பலாவலேப லிப்தேன பலாவலேபைஹி லிப்தேன. அந்த பலம்ங்கிற ஒரு பலம், பலத்தினால ஒரு கர்வம்,
அந்த கர்வத்தினால சூழப்பட்ட, அவலிப்தகன சூழப்பட்ட, சரவுண்டு செய்யப்பட்ட ஒருத்தனால தேனை, அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல், அதாவது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ் டு கிவ் திஸ் எக்ஸாம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸை விடலாமோ? when they get an opportunity, அப்ப வந்து விடலாமோ? விடக்கூடாது இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பரண்ட்டுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கேம் ஆடுறதுக்கு, டென்னிஸ்ல வந்து ஐ ஹாவ் டு மீட் திஸ் பர்சன் அப்படின்னா, அன்னைக்கு அந்த சான்ஸ் வரும்பொழுது இல்லைங்க எனக்கு இன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டா, யூ த லூசர் வந்து அவன் தான் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லிக்கிறார். பல அவலேப லிப்தேன பிரார்த்தனீயம் கலு ஈதிருஷம் பிரதனம். இந்த மாதிரி வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும், இந்த மாதிரி ஒரு 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 சான்ஸுங்கிறது, சண்டை போடுறதுங்கிற ஒரு சான்ஸுங்கிறது வேண்டிக் கொள்ளப்பட வேண்டும். சரியா? அதான். அதுக்கப்புறம் यदि तद् यदृच्छया उपगच्छति ம் वस्तु சஹ தத் உஜ்ஜிதும் உஜ்ஜித்தும் இச்சேத் இச்சேத் பௌருஷப அபிமானி. பௌருஷாபிமானி. ஆமா. சோ எதி தத் எதிர்ச்சயா உபகச்சதி கஹ தத் உஜ்ஜிதும் இச்சேத் பௌருஷ அபிமானி. சோ வந்து என்ன அப்படின்னா, சோ இப்ப நான் என்ன சொன்னேன், பலாவலேபலிப்தேன ஈதൃശம் பிரதனம் பிரார்த்தனியம் கலு அப்படின்னு நான் சொல்லிட்டோம். என்ன சொல்றேன், இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எதிர்ச்சையா ஆகத்தம்னா, எங்க வாத்தியார் சொல்லுவார் எதிர்ச்சாங்கிறது பிராரப்த கர்ம வசாத்து அப்படின்னுவார். எதிர்ச்சாங்கிறது நம்ம ஆக்சிடென்டலின்னு சொல்லுவோம். இட் சோ ஹேப்பன், அதுவா அமைஞ்சு கொடுத்து, நான் தேடவே இல்லை, நான் போயிருந்தேன், கரெக்டா போன அந்த கடைக்கு எனக்கு வேணுங்கிற பொருள் அப்படியே இருந்ததுன்னு சொல்றோம் இல்லையா. இட் சோ ஹேப்பன், நமக்கு அது வரணும் இருக்கு. சோ அந்த எதிர்ச்சையா ஆகத்தம்ங்கிறது அதுதான். தது எதிர்ச்சையா உபகச்சதி, உபகச்சதினா சமீபம் ஆகச்சத்தின்னு அர்த்தம். உபங்கிறது உங்களுக்கு சாமீபியார்த்தே இல்லையா. சோ உபகச்சதி, இஃப் இட் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், அப்படியே பக்கத்துல வரும்பொழுது, கஹ பௌருஷ அபிமானி தத்து உஜ்ஜித்தும் இச்சேத், அதான் புரோஸ். கஹ எந்த ஒரு, பௌருஷா அப்படின்னா ஒரு புருஷ பாவத்தோட, ஒரு பராக்கிரம வீர தீர பராக்கிரமத்தோட இருக்கின்ற, கஹ பௌருஷ அபிமானி, அந்த பௌருஷே அபிமானகம், அபிமானம் எஸ்ய, அவன் வந்து பௌருஷ அபிமானி இல்லையா. அபிமானம் அஸ்ய அஸ்தி இதி அபிமானி, தபஹ அஸ்ய அஸ்தி இதி தபஸ்வின்னு சொல்ற மாதிரி, இந்த மாதிரி அந்த பௌருஷே அபிமானி, ஒரு அபிமான பாவத்தோட இருக்கின்ற கஹ புருஷः, எவன் ஒருவன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உஜ்ஜித்தும் இச்சேது, உஜ்ஜித்தும்னா தியக்தும்னு அர்த்தம், அதை விடுறதுக்கு இச்சேத், ஹூ வில் லைக், ஹூ வில் பி டிசைரஸ் டு லீவ் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே வந்து பழம் நழுவி பால் விழுந்த மாதிரி, அது வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறது. நான் வந்து எப்படி அப்படின்னா, பலாவலேப லிப்தேன, யாரால இப்படிப்பட்ட ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டினானது பிரார்த்திக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன் எதி தது எதிர்ச்சையா உபகச்சதி, இட் ஆக்சிடென்டலி சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அரைசஸ் கம்ஸ் நியர் மீ, கஹ பௌருஷ அபிமானி தத்து உஜ்ஜித்தும் இச்சேத்து. புரியுறதா? சோ பௌருஷம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதுக்கு வரும் தெரியுமா, உத்தியோகினம் புருஷ சிம்ஹம் உபைதி லக்ஷ்மிஹி, தெய்வம் ஆஹ், பிரதானம் குரு பௌருஷம் ஆத்மசக்தியான்னு சொல்லுவார். உத்தியோகினம் புருஷசிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மிஹி, தெய்வம் பிரதானம் இது காபுருஷாக வதந்தி, தெய்வம் விஹாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா. ஸோ பௌருஷம் அப்படிங்கிறது வெறும்னா அந்த மேன்லினஸ் மாதிரி இல்லை, மாத்திரம் இல்லை. சரியா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த பௌருஷ அபிமானி, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடணும்னு ஒரு கர்வத்தோட ஒரு ஆசையோட இருக்கின்ற கஹபுருஷா ஏதாதிருஷம், இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உஜ்ஜித்தும் இச்சேத். புரியுறதா? கரெக்டா இருக்கா? उज्जितुम्ना उजि टु त्यक्तुं, कास्ट, त्यक्तुं, त्यक्तुं त्यक्तुं त्यक्तुं, कः त्यक्तुम् इच्छति, ஜஹாதி இருக்கணும், உஜ்ஜித்தும். அப்புறம் மேல, படிக்கட்டுமா மேல? படிங்க படிங்க ஆ. படிங்க. ஆ, அத்தः अतो बहुमन्तव्या हि वैधर्म्यवृत्त्यापि मम प्रियैषिण्यम्बा. ஆ, மம பிரியைஷினி அம்பா, அதாவது மம பிரியம் இச்சதி பிரியைஷினி, எனக்கு வந்து எனக்கு யாரு வந்து பிரியத்தை விரும்புறாளோ அவ தான் பிரியைஷி, பிரியைஷினி, இதெல்லாமே அந்த இனி பிரத்யத்துல வரும்.
ஸோ என்னுடைய பிரியத்தை விரும்புகின்ற அந்த அம்மாவான நீ என்ன அப்படின்னா இந்த மாதிரி வைதர்மிய விருத்தியா அப்படின்னா குருவுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடுறதுங்கிறது ஒரு விருத்தம். ஸோ அந்த வைதர்மிய விருத்தியா அப்படி விருத்த பிரகாரேன நான் வந்து இந்த மாதிரி போனா கூட என்ன அப்படின்னா பகுமந்தவ்யா, இந்த இதை வந்து நீ வந்து பெருசா கருதணும். யூ ஷுட் கன்சிடர் திஸ் the opportunity that your son has got. You should feel very happy about it instead of stopping me from this act. புரியுறதா? ஸோ பிரியைஷினி அம்பா பகுமந்தவ்யா மம, என்ன மம வைதர்மிய விருத்தியாபி, என்னுடைய இந்த வைதர்மியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விருத்தமா போற ஒரு ஆக்ஷன், விருத்த பிரகாரேன நான் போனா கூட அம்மா பிரியத்தை விரும்புற அம்பாவானவள் பகுமந்தவ்யா. சரியா? அதுக்கப்புறம் மேல विरतोद्यमे तु मयि नूनं कलङ्कितैव भवेद्रा भवेद्राजन्यक जन्यकलिता ஆமா कीर्तिः ஆமா. ஸோ ராஜன்யக ஜன்ய கலிதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா விரத உத்தியமே து மயி, மயி உத்தியமே விரதே சதி. நான் வந்து இந்த உத்தியமம்னா எஃபர்ட், விரதம்னா ஸ்டாப். இந்த எஃபர்ட்டை வந்து நிறுத்திட்டேன்னா அப்போ நூனம் கலங்கிதா ஏவ கீர்த்திஹி. கீர்த்திஹிங்கிறது புகழ், ஃபேம். கீர்த்திஹிங்கிறது ஸ்திரீலிங்கம். கலங்கிதா அதுங்கிறது கீர்த்திக்கு போறது. கீர்த்திஹி கலங்கிதா ஏவ, எப்படிப்பட்ட கீர்த்தி அப்படின்னா ராஜன்யக ஜன்ய கலிதா கீர்த்திஹி. ராஜன்யகம் அப்படின்னாலே க்ஷத்ரியான்னு அர்த்தம். க்ஷத்ரிய குலத்திலேருந்து ஜன்யம்னா உண்டான, கலிதான கலெக்ட் செய்யப்பட்ட குவிந்த அந்த கீர்த்தியானது கலங்கிதா ஏவ பவேது, கலங்கிதமா ஆயிடும். புரியுறதா? இந்த மாதிரி இவர் வந்து பரசுராமர் வந்து போருக்கு இழுத்தாருப்பா. இந்த பீஷ்மன் வந்து என்னமோ சாக்கு சொல்லி வெளில ஓடி போயிட்டான். என் குருவோட சண்டை போட மாட்டேன் அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவனுடைய விரதத்துக்கும் பங்கமாயி. ஏன்னா நவ் இஃப் பீஷ்மா டசன்ட் ஒர்க் அகெயின்ஸ்ட் ஆக்ட் அகெயின்ஸ்ட் பரசுராமா, இட் மீன்ஸ் தட் அவர் தன்னுடைய பிரம்மச்சரியம் அந்த செலிபஸிலேருந்து வெளில வந்த மாதிரி ஆயிடும். he has to accept அம்பா. அதான் அவர் சொல்றார், ஒண்ணு அம்பாவை ஏத்துக்கோ இல்லைன்னா என்னோட சண்டை போடுங்கிறார். ஸோ இப்போ அம்பாவை ஏத்துண்டா அவருடைய விரதபங்கம் ஆயிடும். இப்போ விரதபங்கத்தை ஆறதை விட குருவுக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டு தோத்தாலும் பரவாயில்ல, அபவாதம் வந்தாலும் பரவாயில்ல. புரியுறதா? ஸோ அதனால விரத உத்தியமேது மயி, இன்கேஸ் என்னுடைய உத்தியமம்னா இந்த எஃபர்ட், இந்த உத்தியமே விரதே சதி, இந்த உத்தியமமானது இஃப் இட் இஸ் ஸ்டாப்டு நவ் நூனம் என்ன ஆக போறது, இட்ஸ் இண்டீட் என்ன ஆகும், கீர்த்திஹி கலங்கிதா ஏவ பவேத், இந்த புகழானது இந்த ஃபேமானது கலங்கத்துக்கு உட்பட்டதாக ஆகும். அந்த கீர்த்திகி எது, என்ன கீர்த்திகி அப்படின்னா ராஜன்யக ஜன்ய கலிதா கீர்த்திகி. ராஜன்யகம் அப்படின்னா க்ஷத்ரியாள். நான் வந்து ஐ பீன் பார்ன் இன் தி இந்த லூனார் சந்திரவம்சத்துல பிறந்த நான், எங்க அப்பா காலத்திலேருந்து வந்த ஜன்யம் உண்டாக்கப்பட்ட அந்த கலிதா கலெக்ட் செய்ய சேர்ந்திருக்கின்ற இந்த கீர்த்தியானது கலங்கிதா ஏவ பவேத், கலங்கத்துக்கு உட்பட்டதான. அது ஏதோ சந்திரவம்சத்துல பீஷ்மன் ஒருத்தன் பிறந்தான், இந்த இன்னமும் பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கிறேன்னு அவன் அப்பா கிட்ட சத்தியம் போட்டான், சத்தியவதி கிட்ட. கடைசியில வந்து பரசுராமர் மிரட்டினதுக்கு பயந்து போய் அம்பாவை கல்யாணம் பண்ணினுட்டான். அப்படிங்கிற ஒரு கீர்த்தியானது எனக்கு வந்துடுங்க. எனக்கு வராது. இத்தனை நாள் வந்த கீர்த்திக்கு ஒரு களங்கம் வேணும். புரியுறதா? அஹ்? அது இட் இட் டசன்ட் அஃபெக்ட் ஒன்லி த இண்டிவிஜுவல், இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் ரேஸ், ஹோல் குலம், டைனாஸ்டி. த கம்ப்ளீட் குலம். சரியா இருக்கா? அப்புறம் शक्त एव तेजस्विना तेजस्वी तपस्विना तपस्वी ते पुत्रः प्रतिद्वन्द्वी भवितुम् ஆமா. ஸோ நவ் அவ எவ்வளோ அழகா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலோ இவர் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு பலமாக இருக்கின்றவனோட சண்டை போடுறதுக்கு தான் ஒரு வீரனுக்கு வந்து அழகு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்ச்சியா வந்தா யாரும் விடப்படாது. அப்படி நான் விட்டுவிட்டேன் அப்படின்னா கலங்கம் எனக்கு மாத்திரம் இல்ல, குலத்துக்கே வந்துடும். அடுத்த கொஸ்டின் வந்து கங்கை இருக்குமோனோ, உன்னோட குருவோட சண்டை போடுற பை சான்ஸ் நீ தோத்து போய் உனக்கு உயிரெல்லாம் போயிடுச்சுனா அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு சொல்றார், தேஜஸ்வினா தேஜஸ்வி தபஸ்வினா தபஸ்வி தே புத்திரஹ பிரதித்வந்தி பவீத்தும். Right. என்ன அப்படின்னா உன்னுடைய புத்திரனானவன் ஒரு
ஒரு தேஜஸோட இருக்கின்றவர்களோட சண்டை போடுறதுக்கும் சரி, தபஸோட தபஸ் தபஸ்வியாக இருக்கின்ற ஒருத்தரோட சண்டை போடுறதுக்கும் பிரதித்வந்த்வி பவிதும் அப்படின்னா அவளுக்கு அகைன்ஸ்டா போறதுக்கு ஹீஸ் ஃபிட் இனஃப். அதனால நீ பயப்படாத, புரியுறதா? ஐ எம் கேப்பபிள் இனஃப் டு அட்டாக் மை குரு. சரியா? அப்ப பவித்தும் அர்ஹத்தின்னு சேர்த்துக்கலாமா அதுல அது? சேர்த்துக்கோங்க, கரெக்ட். சேர்த்துக்கோங்க. ஆமா. ஆ. தே புத்திரஹ பிரதித்வந்தி பவித்தும் அர்ஹதி. எல்லாம் அந்த ஸ்வீ பிரத்யம் தான் நிறைய எல்லாத்துலயும். ஆமா. அப்புறம் मा மேல च तदुपक तदुपकरणभूता वेदादयः पीड्येरन्। பீடியரன், அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்றார். வேதங்கள் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ண போறதுப்பா, அதுதான் சேந்தனமா ஆக போறது. பூமி வந்து சேந்தனமாக போறது. 4 வேதங்களும் தான் அவருக்கு வந்து என்ன ஆக போறது, कुதிரை அவர்கள். குதிரையா ஆக போறது. சோ அந்த தது உபகரண பூதாக தஸ்ய பரசுராமஸ்ய உபகரண பூதாக வேதாதய, அவருக்கு டூலாக இருக்க போகின்ற அந்த வேதங்கள் மா பீடையேரன் என்ன வந்து இட் வில் நாட் ட்ரபிள் மீ. சரியா? ஓகே. ம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, குருவது மமாபி ரக்ஷணீயாக ஈத்தே, அவைகள் என்ன அப்படின்னா என்னோட குருவை வந்து எப்படி ரட்சிக்கிறதோ அதே மாதிரி அந்த வேதங்களும் என்னை வந்து ரட்சிக்கும். அதக தத் அபீடையா ஏவ தஸ்மின் பிரகராமி. ஸோ அதனால அவைகளினால் எனக்கு ஒரு துக்கமும் ஒரு கஷ்டமும் வராமையே தஸ்மின் குரௌ அகம் பிரகராமி, அந்த குருவான பரசுராமரிடத்தில் நான் வந்து என்னுடைய ஐ வில் அட்டாக் ஹிம். பஷ்யமே கரகௌசலம், என்னுடைய கராணாம் கரையோகோ கௌசலம், என்னுடைய டெக்ஸ்டரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, த ஸ்கில் ஆஃப் மை, என்னோட ஹேண்ட்ஸினுடைய ஸ்கில்ல வந்து பாருங்கோ. குஷலஸ்ய பாவக கௌசலம் அஸ்திஹி அஸ்மத் குரௌ மாத்ருகம் க்ஷாத்திரம் பைத்ருகம் பிராமணியம். சரியா? அஸ்மத் குரௌ அப்படின்னா மம, என்னுடைய அஸ்மாகம் குரு, என்னுடைய குருவினிடத்தில் மாத்ருகம் க்ஷாத்திரம், அம்மா வழி வந்த ஒரு க்ஷத்ரிய வம்சமும் அவருக்கு இருக்கு அவருடைய பிளட்ல. அதாவது அஹ், அஹ், மாதுர் வம்சே ஆகதம் இது மாத்ருகம், அதே மாதிரி பித்ருவம்ச ஆகதம் பைத்ருகம். அப்பா சைடுல இருந்து அவருக்கு அவருடைய லீனேஜை பத்தி சொல்றார். அவருடைய அப்பா சைடுல அவருக்கு வந்து பிராமணியம், அந்த பிராமண ஜாதியில பிறந்த அந்த தன்மைங்கிறது இருக்கு. அதே மாதிரி அம்மா சைடுல அவருடைய க்ஷத்ரிய குலத்துல பிறந்த அந்த அந்த ரேஸும் அவருக்கு இருக்கு. சரியா? இது ரெண்டுமே அஸ்மத் குரௌ அஸ்தி, என்னுடைய குரு அஸ்மாகம் குரௌ பரசுராமே அஸ்தி இருக்கு. இது ரெண்டுமே அனுபம அனுபமிருத்யைவ த்விதீயம் க்ஷாத்ரே பிரஹரேயம். அதாவது டோன்ட் திங்க் ஐ வில் பி கில்லிங். ஏன்னா பிராமண ஹனனம்ங்கிறது வர்ஜம். சரி, பிராமணா ந ஹந்தவ்யா இல்லையா, பிரம்மஹத்தி தோஷங்கிறது வந்துடும். ஸோ வந்து அனுபமிருத்தியைவ அப்படின்னு சொல்லும்பொழுது மிருதுனா கசக்கிறது, மர்தனாதி அதாவது மிருத்னாதி அப்படிங்கறதை கொலை பண்றது. உபமிருதிஹி அப்படின்னாலும் கில்லிங் தான். ந உபமிருதி அனுபமிருதிஹி தயா, நான் வந்து அவரை கொல்லலாம் போறது இல்ல. த்விதீயம் க்ஷாத்ரே பிரஹரேயம், நான் வந்து பிரஹரஹா அப்படின்னாலே அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம். அகம் கதம் பிரஹரேயம் அப்படின்னா த்விதீயம்னா ரொம்ப மைல்டா தான். இட் இஸ் ஒன்லி இந்த அட்டாக் தான், நாட் தட் இப்போ பீமனுக்கும் துரியோதனுக்கும் உன்னை கொல்றேன் பேர் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இங்க கிடையாது. அதனால அவரை கொல்றதுங்கிறது கிடையாது. அனுபமிருத்தியைவ அப்படின்னா வித்தவுட் கில்லிங் ஹிம் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு அட்டாக் ஹிம். த்விதீயம்ங்கிறது ஒரு லைட்டர் சென்ஸ்ல சண்டை போடுறதுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கோங்க. த்விதீயம் க்ஷாத்ரே, அந்த க்ஷத்ருவான க்ஷத்ரியரான அவரிடத்தில் பிரஹரேயம். பரஞ்ச தபஸ்வி பிராமணோ ஹி ந ஹந்தவ்யா ந தூ காண்டபுஷ்டா. காண்டபுஷ்டா அப்படின்னா சஸ்திர ஆஜீவின்னு அர்த்தம். யாரை வந்து கொல்லப்படாது அப்படின்னா, அதாவது பிரம்மஹத்யா சுராபானம், ஒரு உங்களுக்கு வந்து இது இருக்கு, அது பேர் என்னது, அஹ், 5 விதமான தோஷம் சொல்லுவா. அதுல ஒன் இஸ் பஞ்ச விதவுட் மகாபாத்தகம். வெப்பன்ஸ். விதவுட் பஞ்ச வெப்பன்ஸ். மகாபாத்தகத்துல ஒண்ணு வந்து பிராமண ஹனனம், பிராமணனை கொல்றதுங்கிறது ஒன் ஆஃப் த இது. சோ பரஞ்ச தபஸ்வி பிராமணோஹி ந ஹந்தவ்யா ந தூ காண்டபிருஷ்டா. எந்த பிராமணனை கொல்லப்படாதுன்னா தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிற பிராமணனை தான் கொல்லப்படாதே வழிய நது காண்டபிருஷ்டா அப்படின்னு சொல்லும்பொழுது எவன் ஒருத்தன் சஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கானோ அவன் பிராமணனே இல்லையே. he has a blood of both brahmin and kshatriya இல்லையா? ஸோ இப்போ இட் ஆல் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டுல இல்லையா. நம்ம எல்லாரும் வந்து எல்லாரும் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். வி டோன்ட், நம்மளுடைய கர்மானால நம்ம வந்து அந்த ஜாதிக்கு உட்படலை இல்லையா. ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் born in a
பிராமின் ரேஸ் நம்மள பிராமணான்னு சொல்லிக்கிறோம். சோ பரஞ்ச தபஸ்வி பிராமணோ ஹி ந ஹந்தவ்யா நது காண்ட பிருஷ்டகான்னு சொல்றபோது எஸ்ய சஸ்திர ஆஜீவி, யார் சஸ்திரத்தை வச்சுட்டு இருக்காளோ அவளை குறித்து இல்ல. தஸ்ய க்ஷத்ரிய துல்லியத்துவாதி. ஏன் அப்படின்னா, யாரு க்ஷத்ரியத்தை, யாரு வந்து சஸ்திரத்தை கடைபிடிச்சுட்டு இருக்காளோ வச்சுட்டு இருக்காளோ அவள் வந்து க்ஷத்ரியனுக்கு சமானமே தவிர பிராமணன் கிடையாது. யது தூ உச்சியதே குரோஹோ சாசனம் ந அதிக்கிரமணீயம் இதி ததபி யுக்தவாதி பரமேவ ந புனः காரிய அகாரிய பராமர்ஷ விதுரம் ஸ்தான பல உத்ததம் அதிகிருத்திய பிரவருத்தம். இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் படிச்சுட்டேன், பட் வந்து ரொம்ப அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.